வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியலட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. 2 நாள் லீவு, ஊருக்கு போய் உல்லாசமாக இருந்து விட்டு வந்ததன் காரணமாக 2 நிகழ்ச்சிகள். அதனால தான் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி காலையில் ஒளிபரப்பாகிறது. 2வது நிகழ்ச்சி சற்று தாமதமாக இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பலாம் என்று இருக்கிறோம். நிகழ்ச்சி போயிடலாம் சார். நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். நெக்ஸ்ட். பாவம் சார், அவர் பேசவே இல்லையா, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து தவறான பரப்பிடுறாங்க எல்லாரும். நீ கூட தான் 94,000 ரூபாய் மிரட்டி வாங்கலை. என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? ட்ரையலில் பார்த்துக்க. நாங்கள் இல்லை, ட்ரையலில் பார்த்துக்க. சார், அவர் சொல்கிறது உண்மை தானே சார்? அவர் ஒன்றும் நடிகையோட பெயரை சொல்லவில்லையே. சரி, அதுக்கப்புறம் பேசுனது நீங்கள் தானே பேசுனீங்க. அது நான் பேச வேணா, ரொம்ப கன்றாவியான பேச்சு அது. அதனால நான் பேசலை. என்னால் இப்போது பார்ட்டாக டிசெக்ட் பண்ணி இந்த அஃபென்ஸை பண்ணது உதயநிதினு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியிலே. அவ்வளோ கன்றாவியாக பேசியிருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், என் தம்பி மிரட்டி வாங்கினானா? இல்லை. ஏதோ ஒரு நாய் அனுப்பிச்சிருந்துச்சு 94,000 ரூபாய். அதுக்கு தம்பி அரெஸ்ட் பண்ணணுமா அவசியமா? இல்லை. ஃபோனில் ரூபா வந்துருச்சு. சாட்சியை கலைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. 12 பேர் அதில் அரெஸ்ட் பண்ணல. ஆமாம். என்ன சொன்னாங்க? ட்ரையலில் பார்த்துங்கன்னு சொன்னாங்கல்ல. போய் ட்ரையலில் பார்த்துக்க. நீ பேசுனியா இல்லையான்றதெல்லாம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல். இப்போவே எஃப்ஐஆர் ஸ்டேஜில் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பிரைமா ஃபேசி வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லையா? இல்லை சார், இவர் வந்து ஒரு திமுகவோட தலைவர். அவர் தான் பேசுகிறாரு, லைவ்ல எல்லாம் ஓடுது, மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. தான் பேசுனேன்னு துணிச்சலை ஒத்துக்கிட்டு போகலாமே சார். தம்பி சொன்னானா? நம்ம எப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஜெயிலுக்கு போனோம்? ஞாபகம் இருக்கா? கூனி குறுக்கி கட்சி வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டா போனோம், நெஞ்சை நிமித்திட்டு போனோமா? நீ தானே பேசுனதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள கூட உங்களுக்கு துணிவில்லை. அட்லீஸ்ட் மார்க்கண்டையனாவது பரவாயில்ல, அசம்பிளி உள்ள நடக்கிறதா தானே பேசினார். விஜயை எதிர்க்க வச்சுக்கிட்டே பேசலையே, ஏதாவது ஒன்று உருட்டினார். இது உன் குரலே இல்லை, டப்பிங் பண்ணாங்கன்ற. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களே போய் புழுவிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க, உங்களை காப்பாற்றுவார்களா என்பதை நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். நேற்றைய நிகழ்ச்சியில் நிதிஷ் இல்லை, மாலதியும் லியோவும் இது தேவையற்ற கைது, இதெல்லாம் விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், இது உதயநிதியை பெரியாளாக்கிவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்று காலை முதல் பொதுமக்களிடையே இந்த கைதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பே உங்களுக்கு விஜய் அரசு சரியான திசையில் செல்கிறது என்பதை நிரூபித்திருக்கும். இன்னொன்று, அவங்க மாலதிக்கு உள்ளார்ந்த வருத்தம் என்னவென்றால், கைது பண்ணி இவங்களை பெரியாளாகி திருப்பி திமுக வளர்ந்துட போகிறதே என்ற அச்சம்தான். அதற்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இல்லை, அப்புறமா செய்தியாளர் ஏதோ கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பெருசாக அறுத்து கிழிச்சிருவாங்கன்ற. இது என்ன சார் லாங்குவேஜ்? இப்போ தெரியுதா? அதான் நான் நேற்று கேட்டேன், பண்படுத்துமா இந்த நிகழ்வு அப்படின்னு. இது அவர் சொன்ன பதிலே தெரிந்து விட்டதா? பண்படுத்துமா பண்படுத்தாதா என்பது எதிர்கொள்ளுங்க சார். உங்கள் தாத்தா தானே ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. பூஜையை முடிச்சுட்டு வரேன்ட்டு அந்த அம்மா சொல்லும்போது நல்லம்மன் நாயுடு உள்ளிட்டோர் காத்திருந்து, விசி பெருமாள் இருந்தார் என்று நினைவு காத்திருந்து கைது செய்தீர்களா? அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, இனி நான் நகை அணிய மாட்டேன், என் உடன்பிறவா சகோதரியை வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா என்று 2001 உங்களை ஓட ஓட விரட்டினார்கள். சாமர்த்தியம் இருந்தால் அது போல போராடி 2031 விஜயை விரட்டிவிட்டு மீண்டும் ஆட்சியை பிடியுங்கள். முடிஞ்சா பண்ணுங்க. அதனால் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த உதயநிதி கைது அவருக்கு அனுதாபமாக மாறுகிறதா, மக்கள் அதை கொண்டாடுகிறார்களா என்பதை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த பேச்சை யாருமே ரசிக்க மாட்டாங்க, திமுக ரசிக்க மாட்டான். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களே சார், கருத்து பேசுனா கருத்து ரீதியாக முதுங்க, எதிர்கட்சியை முடக்கிற வேலையை பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. அப்போது பதிலுக்கு துபாய் மேட்டெல்லாம் எடுத்து பேசணுன்றாங்க இல்லையா? பொதுவெளியில் இது விவாதிக்க வேண்டிய விஷயங்களா? இல்லை, ஒரு பெண்ணா எப்படி இப்படி பதில் சொல்கிறாங்க? கூட இருக்கிறோம், அவங்க தான் 300 கொடுத்துருக்காங்க, ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க, நீ கொடுப்பியா? சார், அவங்க பையனேங்க சார் முதலமைச்சரை வாடா போடான்னு தான் பேசுகிறாரு. அப்போது அவர்களின் கலாச்சாரம் என்ன என்பது தெரிந்து விட்டதா? அவ்வளவுதான். திமுகவோட சேர்ந்தாலும் இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்துடும். அவங்க பையன் வேற இந்த ஒரு அற்புதமான பொன்மொழி ஒன்றை ஏற்கனவே சொன்னார் என்று நினைக்கிறேன். அரசியலில் முதலில் பேண்ட் சட்டை போட்டது நான் தான் என்று ஒரு பொன்மொழியை ஒரு முறை உதிர்த்தார் அவர். கரெக்டா? உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் சார்? இந்த கைதை அதிமுக கண்டிக்கிறது. என் கழிப்பறை கூட போக விடாமல் தடுத்ததற்கா? அவரை கழிப்பறையில் வைத்து கைது செய்தது மிகவும் முக்கியமானது. கழிப்பறையில் வச்சு கைது அவர் சொல்றாரு. இப்போது இதில் இந்த நகைச்சுவையை தாண்டி செல்வி ஜெயலலிதாவினால் வளர்க்கப்பட்ட இந்த தலைவர்கள் உதயநிதியின் இந்த பேச்சை ஏற்றுக்கொள்கிறார்களா? அனுமதிப்பாரா ஜெயலலிதா? பெண்கள் விஷயத்தில் எப்படி கராராக செல்வி ஜெயலலிதா இருப்பார் என்பதை நான் பல நிகழ்ச்சிகளில் சுட்டி காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணணும்? இன்னொன்று, இது இவங்க சொல்ல போனால் நாங்கள் செய்ய வேண்டியது இவங்க செஞ்சுருக்காங்கன்னு வரவே இருக்கணும். அப்போ இப்போ தெரியுதா? அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் உதயநிதியின் கைது ஒரு நாளும் நடந்திருக்காது. இப்போது இவர்கள் எல்லாம் கூட்டு களவாணிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறதா? அதனால தான் பேசி அண்ணனை சிஎம் ஆக்கலான்னு பிளான் போட்டவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே பாவிகளா.
என்று அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வந்து ஏன் கழிப்பறையிலே வைத்து கைது செய்தீர்கள், வரவேற்பறையில் வைத்து ஏன் கைது செய்யவில்லை அவர் அந்த நேரத்துல கழிப்பறையில தான் இருந்தாரு என்று காவல்துறை வரும்போது உதயநிதி அவர்கள் கழிப்பறையில் ஒளிந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியை உலகுக்கு பட்டவர்த்தனமாக பப்பரைக்கா என்று சொல்லியிருக்கிறார். சும்மா விட்டுருந்தா கூட அவார்டு பேர் நியூஸ் ஆகி கழிப்பறையில் கைது செஞ்சான்னு என்ன சார்? இவர்களின் உண்மையான முகம் எல்லாம் மக்களுக்கு தெரியட்டும், அதான் நல்லது. சார் பொதுவாக நம்மெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணோன்னே போனங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனதை அப்படி தேடுவாங்க. அதே மாதிரி உதயநிதி அவர்கள்ட்ட போனை கொடுங்கன்னா இது மாட்ட எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பல முக்கியமான உண்மைகள் கிடைக்கும். இரவு 3 மணி வரை என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற விவரங்கள் கிடைக்கும். அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனை பறிமுதல் செய்து உடனடியாக தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பினால் பல தகவல்கள் கிடைக்கும். திமுகவை முடிப்பதற்கு அந்த தொலைபேசி ஒன்றே போதும் என்பதை ஆலோசனையாக இந்த அரசுக்கு இந்த நேரத்தில் இலவசமாக சொல்லிக் கொள்கிறேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில பேசினது, அந்த மேடையில என்ன பேசினாங்கன்னு எல்லாமே வீடியோ இருக்கு அப்படின்ற அடிப்படையில் ஆதாரங்களை போனை வாங்கி தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் 94,000 ரூபாய் யாருக்கும் அனுப்பிச்சதுக்கு என் வீட்டில் இருந்த 5 லேப்டாப்பு 3 ஐபேடு 6 செல்போன் எதுக்கு சீஸ் பண்ணாங்க? அப்படிதான் எனக்கு வந்தது ஒரு ஃபோனு, ஏன் இருந்ததுக்கு 3 ஃபோனை பிடுங்கினாங்க? கேளுங்க, பதில் சொல்லுங்க. அப்படிதான் இன்வெஸ்டிகேஷனாக எல்லாத்தையும் தான். யாராவது ஒருவர் அந்த நிகழ்ச்சியின் போது கத்திய அந்த தொண்டரே அண்ணே கரெக்டாக 3வது நிமிஷத்தில் கத்துறேனே என்று ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கலாம். இல்லை முன்பே கூட இப்படி பேச வேண்டும் என்று யாராவது சொல்லியிருக்கலாம். ஸ்கிரிப்டா இருக்கலாம். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தாங்க கண்டுபிடிக்க முடியும். இப்படி தானே சொன்னீங்க. பேனா நிறுவனம் கூட சபரீசன் அவர்கள் செல்போன் மூலியமா பண்ணியிருக்கலாம். அவரும் இப்போ போயிருக்காரு, சந்தேகமாக வேற இருக்கு. ஏன்னா இது நான் பேசினதே இல்லை அப்படின்னு திரு உதயநிதி சொல்லும் போது ஸ்கிரிப்ட்ன்றதை கூட ப்ரூஃப் பண்ணலாம். ஆமாம், நாளை இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக கூட நாளை புலனாய்வில் தெரிய வரலாம். அதனால ஒன்றும் இல்லை, அந்த நீலாங்கரை ஏரியாவில் இருக்க அத்தனை பேர் ஃபோனையும் சீஸ் பண்ணோம், விடக்கூடாது. பாவம் சார், மாசு அவர்கள்லாம் தாவே கரசு ஒளிய முன்னாடி அவர் ஃபோனை சீஸ் பண்ணால் யார் அந்த சார் என்பதாவது தெரிய வரும். இப்படி தூக்கு அவனை என்று தூக்கி அவன் ஃபோனை பிடிங்கிருந்தா அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தாரு. அதுக்கு போதும், பல செக்ஷனை போடலாம்ப்பா, என்னப்பா நமக்கு போடாத செக்ஷனா? சரி, இதன் தொடர்ச்சியா நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டோடனே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள்லாம் போராட்டம் நடத்திக்கிருக்காங்களே சார். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா இது? நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளாமல் வெளியே போராட்டம் நடத்தும் அளவுக்கு இது முக்கியமான விஷயமா? திமுகவினர் அத்தனை பேரும் மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? அதில் ஒரே ஒரு ஆள் கூட இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாயா, பொம்பளை கேஸில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க உடியா, மாநில பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் இப்போ ஏன்னா எல்லா ஊர் எம்பியும் பார்ப்பாங்க இல்லையா, ஒய் அப்படின்வாங்க, அரெஸ்ட் ஒய் அப்படின்வாங்க, போவோம் கரெக்டா. இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் துப்புவாங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்கள் போய் இங்கே 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க கரெக்டா. நேற்றே நேஷனல் மீடியாவில் பிக்கப் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் விடுவாங்களா? பெண் எம்பிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா செருப்பு கிருப்பு கட்டிடுவாங்க, பார்த்துக்குங்க. நல்ல சுவாரஸ்யமா இருக்கு சார். தாவே கலந்து எம்பி போனாங்கன்னா இங்கிட்ட இருந்து இவங்ககிட்ட போராட்டம் பண்ண கேட்டீங்க நீங்கள், என்ன சார் இவங்க அவசரப்பட்டு ஒரு வேலை கைது செய்து விட்டார்களோன்னு. இவங்களோட முகம்லாம் தெரியுதா? இந்தியா பூரா சந்தி சிரிக்குது திமுக. இதில் போய் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு வேற உங்களுக்கு எண்ணம் இல்லையா? ஏற்கனவே வந்து திரு விஜய் அவர்கள் பிரதமர் ஆவாரா அப்படின்னு டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் விஜயை எடுத்துட்டு போய் சேர்க்குமோன்னு தோணுது. அவர் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாருன்றதை பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு திருப்பதி நாராயணன் அவர்கள் உதயநிதி அவர்களின் இந்த கைதை வரவேற்று பதிவு செய்திருக்கிறார். நேற்று பதிவு செய்திருந்தால் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். போல பல்வேறு திருப்பங்கள் வர இருக்கிறது. தொடர்ந்து எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனாதானத்தை வந்து சீண்டிட்டு இருப்பாரு, அதுதான் காரணமோ? அதுவாகவும் இருக்கலாம். இதை மனசாட்சி உள்ளவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் யாருமே புரிந்து கொள்ளாத அளவுக்கு அல்லது உடனடியாக யாருக்கும் புரியாத அளவுக்கு கமல்ஹாசன் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா சார்? இல்லை, கமல்ஹாசன் போலவே அன்புமணி ரியாக்ட் பண்ணியிருக்கார். உதயநிதியின் பேச்சுக்கும் கண்டனம், கைதுக்கும் கண்டனம். இது ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை போல இருக்கு. துண்டு 2 சைடும் போட்டு வச்சுக்குவோம். சௌமியாவுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா இருந்தா பேச்சுக்கு கண்டனம், கொடுக்கலன்னா கைதுக்கு கண்டனம். அதான் 2 இருக்குல்ல, ஏணி தென்னை மரம். டிஃப்ரெண்டா இருக்கா? ஆனால் புதுசா இருக்குண்ணே. உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் நினைச்சா சார் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்பா போக முடியல, போய் சீன் போட முடியல, நீ அங்கிட்டு நான் தானே இங்கே பிடிச்சி போட்டுருவாங்க ட்ரிப்ளிகன் போலீஸ். சைன் போட போயிட்டு இருக்காரு சார். போடணும், நீ எவ்வளோ நாள் கண்டிஷன் கைட்டு போட்ட? பொய் கேஸுக்கு இது பொய் கேஸ்லாம் இல்லை. 60 நாள் சார். நம்ம கைதாகி சைனை போட்டு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் இவனும் பரத்தும். அடுத்து இந்த காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக வந்துட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்குது சார். இப்போ தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுப்பு எடுத்துக்கிறப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே சார். விஜய் அவர்கள் நேற்று கர்நாடகா செல்வதாக இருந்தது. இப்போது நிலவும் சூழ்நிலையில் நீங்கள் கர்நாடகா வர வேண்டாம் என்று அந்த மாநில முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக ஊடகங்களில் செய்தி வந்ததை நாம் பார்த்தோம்.
அதற்கு பிறகுதான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. இப்போது கர்நாடகாவில் கனத்த மழை பெய்து எப்போதும் போல இரு மாநில அரசியல்வாதிகளையும் இயற்கை அன்னை காப்பாற்றிவிட்டாள். இங்கே 2 பேரும் கூட அன்றைக்கி கேட்டீங்க, எதுக்கு சார் நம்ம போய் அங்கே போகணும், அதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு என்று கேட்டீர்கள். அங்கே வெள்ளம் வந்து அணை நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த மாநில முதல்வர் அந்த மக்களுக்கு என்ன செய்தி சொன்னார் என்று கவனித்தீர்களா? அணை நிரம்பினால் நாம் செத்து விடுவோம், கொஞ்சமாவது திறக்க அனுமதியுங்கள், வேறு வழியில்லை, திறந்து விட்டு தான் ஆக வேண்டும் என்று அந்த மாநில முதல்வர் கெஞ்சுகிறார் என்றால் அந்த மாநில மக்கள் இதை எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயமாக அணுகுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அந்த வகையில் கர்நாடக அரசியல்வாதிகளை விட தமிழக அரசியல்வாதிகள் பக்குவமாக இந்த விஷயத்தை கையாண்டார்கள் என்று எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது. அங்கே மாதிரிலாம் வன்முறை தூண்டலை, டேய் படத்தை ஓடக்கூடாது அப்படின்ட்டு தப்பிச்சிங்க, ஓடாததுனால ஓடினீங்கன்னா செத்துருப்பீங்க மாதிரி பார்த்துட்டு. ஸோ அங்கே போஸ்டர் கிழிக்கிறது, இது மாதிரிலாம் அங்கே ஃப்ரெஞ்சு குரூப் இருக்குது. அது போன்ற வேலைகளை இங்கே உள்ளவர்கள் ஈடுபடவில்லை. இயற்கை அன்னை தொடர்ந்து இரு மாநில அரசியல்வாதிகளையும் மக்களையும் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்குன்ட்டுன்னு இப்போ சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே அந்த தீர்ப்பாயம் 3500 TMC 10 நாளைக்கு திறந்து விடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்கல. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜஸ், உங்களை மாதிரி தான் 2 ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் 2 பேர் தான் அந்த ஜட்ஜஸ், சொல்லுங்கள். ஏற்கனவே ஆர்டர் போட்டு கேட்கல, மறுபடியும் ஆர்டர் போட்டு கேட்கவா போகிறாங்க? அதுதான் சொல்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தை ஒன்று தானே வழி. இப்போது ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக விஜய் உயர்ந்து நிற்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இதை அவங்க அஃபிஷியலாகவே தெளிவுபடுத்தியிருக்கணும். ஊகங்களாக தான் ஊடகங்களில் வந்துகிட்டு இருந்துச்சு. தோ போகிறாரு, இன்னைக்கு கிளம்புறாரு, நாளைக்கு போகிறாரு. திரு DK சிவகுமார் சொல்லிட்டாருங்க சார், திரு விஜய் அவர்கள் தான் என் கூட பேசணும். இதை நீங்கள் ஏன் சொல்லி கிளைம் பண்ணலன்னு கேட்குறேன் நான். நம்ம அது அன்னைக்கே பேசணும். தாவேக்கு அரசு நாங்கள் போகிறோங்க, அவர் எங்களை அழைத்தார், இல்லை என்றாலும் நாங்களாக வருகிறோம் என்று சொன்னோம். அப்போ தான் அந்த 3rd வீக் கலெக்ஷனை மேனேஜ் பண்ணணும் என்று நாங்கள் அங்கே வருகிறோம் என்று சொன்னோம். போனோன்ட்டு நீங்களே கிளைம் பண்ணியிருக்கணுன்ற நான். எனக்கு கௌரவத்தை விட தமிழக மக்கள் நலன் கருதி தண்ணீர் தான் முக்கியம், விவசாயிகளின் நலனுக்காக அப்படின்னு உருட்டி இருந்திருக்கணும். நீங்கள் இப்போது நீங்கள் பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு மாநிலத்தின் முதல்வர் இன்னொரு மாநிலத்துக்கு வருகிறார். அந்த மாநிலத்தின் முதல்வரால் பாதுகாப்பு அளிக்க முடியவில்லை. பாதுகாப்பு அளிக்க முடியாத ஒரு கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு எதற்கு அமைச்சர் பதவி? கேப்ல எல்லாம் போடுவோம். சஃபல் வரும்போது தூக்குங்க. நேத்தே விஸ்வநாதன் அவர்கள் தூக்க போறாங்கன்னு சொல்லி பேசணும். வரும் நீ வசூல் பண்ணிக்கிட்டு தானே அப்புறம் தூக்க தான் செய்வாங்க. அவங்க கட்சி மந்திரிகளே வசூல் பண்ணல, நீ இன்னொரு கட்சியில் இந்த ஆதரவு கொடுத்துட்டு இவ்வளோ வசூலா? அதுவும் வீட்டம்மா வச்சு வர வசூல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்ந்து விட்டார். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். பேச்சுவார்த்தை தவிர வேறு என்ன வழி? இப்போது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, வேர்ல்டு கோர்ட்டுக்கு போகலாமா, ஐக்கிய நாடுகள் அவைக்கு போகலாமா? சொல்லுங்கள், வேறு என்ன வழி? போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தராக ஆர்டர் போட்டுட்ருப்பாங்க. அதோட பெட்ரு பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, கதவை தட்டிட்டு பாஸ் வணக்கம் பாஸ்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இதில் வந்து திரு விஜய் அவர்கள் அம்பலப்படுவார். ஏன்னா திரு DK சிவகுமார் அவர்கள் இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப திமுககாரங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் வந்து மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு சார். மழை வந்து கெடுத்ததோடு இல்லாமல் உங்கள் வாயால் நீங்கள் கெட்டு போகிறீர்களே. வாயால் வந்த வினை. போங்க போலீஸ் வேனில், ட்ராவல்லாம் நல்லா இருந்திருக்கும். வழியில் பட்டசோறு வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி போங்க. அவருக்கும் இப்போ வந்து வீட்டில் இருந்தெல்லாம் சாப்பாடு கிடையாது. நம்ம கைதிமா என்ன பேசுறீங்க? கைதினா கைதி தான். உங்களுக்கு மட்டும் என்ன வாங்கி கொடுத்தாங்க? 2 இட்லியும் கெட்டி சட்னியும். கூட வர எஸ்கார்ட் போலீஸ் போடுவாங்க பாருங்க சீனு. சார் ஏதாவது வாங்கி கொடுங்க. சார் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உங்களுக்கு எங்கள் கஸ்டடியில் அப்படின்ட்டு 20 மொக்க கடையை போய் 20 ரூபாய்க்கு சோறு வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், நம்ம காசு தரோம்னா கூட. அதனால் அவரும் பட்டசோறு சாப்பிட்டோம். நல்லதுதான். அந்த இப்போது நேற்று மதியம் எங்கே உணவு வாங்கி தந்தார்கள் என்ற விவரங்களையும் சேகரித்து நாளை நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அடுத்து EPS அவர்களும் SP வேலுமணி அவர்களும் சமாதானமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள்லாம் செய்தி வந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லை எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி இது அப்படின்னு சொன்னீங்க. நேற்று ப்ரெஸ் மீட்டில் SP வேலுமணி அவர்கள் சொல்லிட்டார் சார், TTV தினகரன், சசிகலா எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், அப்படின்னா தான் அதிமுக மறுபடியும் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமங்க சார், EPS அவர்கள் அதிமுகவை கையில் எடுக்கும்போது 134 MLAக்கள் இருந்தாங்க, 50 MPக்கள் இருந்தாங்க. இப்போ வந்து கழுதை தேஞ்ச கட்டெரும்பான கதையாக ஆயிடுச்சு அதிமுகவோட கதை அப்படின்னு சொல்லிட்டு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கழுதை தேய்ந்து கட்டெரும்பானால் கூட பரவாயில்லை, கழுதை தேய்ந்து கற்பூரமாகி காணாமலே போய்விட்டது. அதுதான் யதார்த்தம். அன்றைக்கி சொன்னேன், இதுக்கு வந்து வேலுமணி, திரு தங்கமணி, நத்தம் போன்றோருக்கு செக் வைக்கிறதுக்காக தான் இவர்கள் தலைமையில் போய் கலந்து கொள்ளுங்கள் என்று நயவஞ்சகமான வேலையை திரு பழனிசாமி பார்த்தார் என்று உண்மையிலே ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டீஷியனாக வேலுமணி தன்னை நிரூபித்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். போயிட்டு பழனிசாமியால் நினைத்து கூட பார்க்க முடியாத விவகாரத்தை பொதுவெளியில் போட்டு உடைத்து விட்டார். TTV தினகரன் அவர்களையும் அம்மையார் சசிகலா அவர்களையும் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார். சேர்ந்தால் கூவாத்தூரில் என்ன நிலைமையில் இருந்தாரோ அந்த நிலைமைக்கு தானே போக வேண்டும், ரைட்டா? இன்னொன்று இவர் மட்டும் சொல்ல சார், தஞ்சையில் சொன்னாங்க, கன்னியாகுமரி, இன்னும் நிறைய மாவட்டங்களில் போயிட்டு இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் சொன்னாங்க, ரைட்டா? இன்றைக்கி அதை எடுத்து போட்டுட்டார். நீ அவங்களுக்கு செக் வைக்கலான்னு தானே நீங்கள் இந்த ஏற்பாடை பண்ணீங்க. போய் அந்த இடத்துலையே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார், இந்த பதவியை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது எங்கள் அத்தனை பேரின் குரல் என்று. அந்த நிகழ்ச்சியில் இவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கார் பாருங்கள். வேலுமணி அவர்களுக்கு பழனிசாமி அவர்கள் கொடுத்த பொறுப்பு கோவையிலேயோ எங்கேயோ போய் நீங்கள் அந்த சிலைக்கு மாலை போடுங்கன்றது தான். அதே மாதிரி தங்கமணிக்கு நீங்கள் சேலத்தில் போய் சிலைக்கு மாலை போடுங்கன்னாங்க. இவர் மதுரை திண்டுக்கல்லேருந்து விழுப்புரத்துலேருந்து இவர் சிவிஎஸ் கேபி அன்பழகன் எல்லாரையும் வர வச்சு எல்லோரும் ஒன்றாக இருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்களா? இப்போ நீ போட்டிங்க, பதிலுக்கு அவர் ஒரு கூகுளி போட்டார். இதுதான் அரசியல். அத்தனை எளிதாக இந்த அதிமுகவை கபலீகரம் செய்துவிட்டு தானும் தன் மகனும் ஏப்பம் விட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்று பழனிசாமி நினைத்தார் என்றால் இந்த தலைவர்கள் விடமாட்டார்கள். கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். நான் விரைவில் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டுவேன் என்று திரு பழனிசாமி சொல்லியிருக்கிறார். சண்டையில் தான் போய் இது முடியும். கட்சி தேர்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. குறைந்தது அவர் வேலுமணி நேற்று ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த தொடர் தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் அணுக வேண்டிய ஒரே முறை இன்க்ளூசிவ்னஸ், எல்லோரையும் ஒன்றிணைக்கணும். அதுக்கு பதிலாக நான் எல்லாரையும் நீக்கிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னோன்னா கட்சி எப்படி உருப்பிடும்? இப்போ இந்த உருப்படாத கட்சியில் நாங்கள் எப்படி வேலை செய்கிறது? ஸோ நீங்கள் அனைவரையும் ஒன்றிணையுங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்போது சேலத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் ஆமாங்க எல்லாரையும் நீங்கள் ஒன்றா சேருங்க என்ற கருத்தில் உடன்படுவார்களா மாட்டார்களா? அப்போ மீண்டும் எதிர்ப்பு குரல் கிளம்பும். அதை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதனால் நம்ம கட்சியை கைப்பற்றிட்டால் நம்மளும் பையனை சந்தோஷமாக இருக்கலாம் என்றெல்லாம் இவர் நினைத்து கொண்டிருந்தால் அவ்வளவு எளிதாக இது முடியாது. சார் அதே போன்று நேற்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், திருசா என்ன பிரதமரா முதலமைச்சரா, அவரை விமர்சிச்சா எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க, அரசு வந்து வேற இதில் வந்து கவனம் செலுத்தலாமே இருக்கார் மாட்டீங்களா? அவர் என்ன சொன்னார்? உதயநிதி அவர்கள் வந்து நான் த்ரிஷாவை பற்றியே பேசலையே, நான் எங்கேயாவது திருசான்னு மென்ஷன் பண்ணிருக்கேனா? இப்போ வந்துருச்சா வெளியில்? உங்கள் புத்தி எல்லாமே ஒரே புத்தி. ஆனால் இதில் வந்து திருமதி கனிமொழி ரொம்ப கண்ணியமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றால் அரசு வழக்கு தொடக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைத்தான் பதிலாக சொல்ல வேண்டும். கைது செய்யாமல் இருந்தால் மட்டும் வந்து அறுத்து தள்ளு வர முடியாது. போனபடி வெளிநாடு தானே பண்ணார். அவங்க அப்பாவுக்கான மொக்க பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்குறதுன்னா சொன்னாங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டுனாலே எங்கள் ஒருத்தரை தவிர யாரும் வாங்குறதுலன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதில் தான் ஓடுனீங்க வெளியில். திருமதி கனிமொழி அவர்கள் எல்லாம் கண்ணியமாக பெண்ணியம் பேசக்கூடியவர். அவரே இந்த கேவலத்தை டிஃபெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவரும் சேர்த்து மக்களால் நிராகரிக்கப்படுவார். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் அரசியல் செய்வதற்கு ஏதுவாக திருமதி கனிமொழி அவர்கள் இந்த போன்ற நேரங்களில் அமைதி காக்க வேண்டும். கைது பண்ணிட்டான், நீ ஏற்றுக்கிறீங்களா? இருந்தாலும் மருமகனை கை விட்டா மாதிரி ஆயிடும்ல. கை விடுங்கன்றேன், விடுங்க, இதுதாங்க சான்ஸு. நாளைக்கு கேட்பார்ல, அத்தை அத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, பேசுனதுக்கு நீ அனுபவிக்கிற, செய்யாத தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போகல, செஞ்ச தப்புக்கு போட ஒரு வாரமாவது இருந்துட்டு வா என்று சொல்ல வேண்டியது தான். இதுதான் சாக்கு என்று கட்சியை உடைக்க வேண்டியது தான். எல்லாவற்றையுமா சொல்லிக் கொடுக்க முடியும்? எல்லாம் கண்டிக்கவே கூடாது, கம்முன்னு இருக்கணும். இன்னொன்று இது என்ன, இது என்ன அசம்பிளிக்கு வர விடாததுக்காக கைதா? ஏதோ ட்விட்டர் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் எழுதக்கூடாது. காதும் கொஞ்சம் பாவம் இல்லை சார். அதுலேயும் சார் நேற்று உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சார். ஏயா அது கிருத்தியா உதயநிதி அவர்கள் சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? காலை கடனை முடிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. போகிற வழி பூரா பெட்ரோல் பங்க் இருக்குது, என்னெல்லாம் அங்கே தான் கூட்டின்னு போவாங்க. கதை திறந்து வச்சுட்டே போகணும், அது ஒன்று தான் பிரச்சனை. சார் தஞ்சாவூர் வரைக்கும் போகணும்ல சார்? இருக்கட்டும், வழியில் எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது, அதெல்லாம் பத்திரமா பார்த்துப்பாங்கப்பா. இல்லை 8 போலீஸ் நிற்பாங்க. அதுவும் இந்த மாதிரி காலை கடனை கழிக்கிறதுக்கு AK-47 கழிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குமா? பின்னாடி பேண்ட் வர பிடிச்சிக்கிடுவாங்க சார். பாதுகாப்பு இதெல்லாம் இஜெட் ஸ்கொயரா ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு ஓனி இருந்திருப்ப. என்ன AK-47 வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்கும்போது நீ காலை கடனை கழிக்கிற அந்த ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்குமா? இன்னொன்று சேஃப்டியாக இருக்கலாம் சார். ஆமாம், இந்தியன் ஆயில் பங்க்கில் தான் நிறுத்துவாங்க. ஏன்னா இந்தியன் ஆயில் பங்க்கில் தான் கவர்மெண்ட் போலீஸ் வண்டிக்கு டீசல் போடுவாங்க. அதில் நல்ல கழிப்பறை சுத்தமாகத்தான் இருக்கும். போகலாமே, இதற்கு போய் இப்படி கிருத்திகா வருத்தப்பட்டால் எல்லாம் கரெக்டாக கூட்டு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சொன்னோன்னே நிறுத்துவாங்கப்பா. தமிழ்நாடு பூரா போயிருக்கேன், கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கேன் நான். சொன்னோன்னு பக்கத்தில் போயிருந்தேன் சார், 5 நிமிஷம் சார் கூட்டு போய் கரெக்டாக நிறுத்தி. சரி, இது ஒரு வாக்குவாதம், இது ஏன் சார் நியூஸ் ஆகுது? ஏமா அதெல்லாம் வீடியோவை எடுத்து வருதுமா, பேசுகிறாங்க. நீங்கள் தான் அரெஸ்ட்டுக்கு தாமதத்துக்கு அவர் உள்ளே உட்காந்துக்கின்னு அவங்க என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும். என்ன கட்சிக்காரங்களாம் வந்துட்டாங்களா, இல்லை போய் தான் ஆகணுமா? அட்வொகேட் என்ன சொல்கிறார், என்ன அவங்க கூப்பிட்டியா, போய் தான் ஆகணுமா என்றவர் பேசி கொண்டிருந்திருப்பார். இவர் வந்து வெளியில் காலை கடனை கழிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க கூடாதா என்று இவர் உருட்டுகிறார்.
இல்லை உண்மையிலே உதயநிதி அவர்கள் பாத்ரூம்குள்ளே தான் இருந்தாரா சார்? போலீஸ் வந்தோடனே பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், நான் எப்படி தெம்பா அரசானே பார்த்தியா சேட்டு வரும்போது? அதுவும் இதை மைக்கிலேயே சொல்லுவீங்க. கழிவறையில் அமர்ந்திருந்த கன நேரத்தில் கைது செய்து விட்டார்கள். நல்லா தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தா கூட இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது. இப்போதான் சார் பலரும் வந்து பேசுகிறாங்க, முன்னாடி எப்படி கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆனாங்க சார், இது வந்து இப்போ உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு மாறும். அரசியலே அப்படித்தானே போய் கொண்டிருக்கிறது. வேறு எப்படி மாறும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? இல்லை ஒருவேளைங்க சார், திரு ஸ்டாலினுக்கு பதிலாக வேற யாராவது தலைவர்னு கூட இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. ஏமா அவர் ரிட்டையர் ஆகி 3 மாதம் ஆகுதுமா? என்னம்மா நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க? எம்எல்ஏ கூட்டத்துக்கு வந்தாரம்மா? அவரு வர முடியாது. முன்னாள் எம்எல்ஏ காணொலி காட்சியில் நடந்த அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாரா? இல்லை. அப்புறம் சார் ஜெயிக்க போறாரு, உங்களுக்கு தெரியல. மறு வாக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, ஈவி பல்ல ஏதோ பிரச்சனையா, அதை கண்டுபிடிச்சோன்னே அவர் தான் ஜெயிக்க போறாரு. அவர் கார்பரேஷன் கமிஷனர் சமீரன் சொல்லிட்டாரு, இந்த இவிஎம் மிஷின் முழுசா எண்ணியாச்சு, திரும்பி திரும்பி கேட்டு தான் மண்டை மேலே இவிஎம் மிஷின் வச்சு போட வேண்டாரு. இவங்களும் அந்த மனுஷனை பாவம் என்ன பாடு தான் படுத்துவாங்கன்னு தெரியல. இல்லை சரியில்லை, திருப்பி என்ன அவர் என்ன இல்லைங்க எம்பியாலாம் இருந்த ஒரு சீனியர் கவுன்சில், இல்லைங்க இதில் சரியாக பூட்டு போடல அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு தூக்கிட்டு 8000 வாக்குகள் தோற்றுருக்கீங்க. ஒரு வாக்கில் தோற்ற பெரிய கருமனே வாய மூடிட்டு இருக்காரு. 8000 வாக்கில் தோத்துட்டு இதில் வேற இப்படி திருப்பி போட்டு வேணு, அப்படி திருப்பி போட்டு என்ன, அந்த திசையில் வச்சு என்ன ஓட்டு விழுந்துருமா? அதான் விஎஸ் பாபு சொன்னார்ல. போங்க. ஸோ திரு சேகர் பாபுவா இருக்கட்டும், திரு ஏவா வேலுவா இருக்கட்டும், திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், கைது பண்ணணும்னா நம்மளுடைய அருண் தான் வரணும், அவர் டிவிஎஸ்சி தலைவராக இருந்தால் தான் கைது பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஆனால் உதயநிதியே தொட்டுட்டாங்களே சார், அருண் இல்லாமலே. அருண் தான் தொட முடியுமா? அந்த பெட்ரோமார்க் சைட்டு தான் வேணுமா என்ன? அடுத்து இந்த தலைமைச் செயலாளர் டிஜிபி அவர்கள்லாம் நியமிக்கணும்னா ஆளுநர் அவர்களோட ஒப்புதல் வாங்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ அதை ரத்து பண்ணிருக்காங்களே சார். ஏன்னா வந்து இந்த அரசு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆளுநரோட இணக்கமாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்ப ஆளுநரோட அந்த அனுமதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு மைனர் அமெண்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு ஃபைல் ப்ரொசீஜரில் ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது பெரிய அளவில் பாலிசி டிசிஷன் இதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த சேஞ்சை செய்வதன் மூலம் முதல்வர் அலுவலகம் தங்களோட பவரை உறுதி செய்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபார்மலாக கவர்னர்கிட்ட போகும், குபர்னட்டோரியல் ப்ரொசீஜர் இது, கவர்னர் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைல் போயிட்டு தான் இருக்கணும். அந்த ப்ரொசீஜரை மாற்றிருக்கிறாங்க. அது மாற்றியதன் மூலம் தங்களோட அதிகாரத்தை இந்த கவர்மெண்ட்டை அசர்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் ரைட் சேஞ்ச். சார் அதில் இன்னொரு செய்தி வேறு போட்டுருந்துச்சு, எந்த உயர் அதிகாரிகளை நியமிக்கிறதுனால முதலமைச்சரோட ஒப்புதல் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான மாற்றமாக நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பு சில துறைகளில் நியமனம் மற்றும் மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மூலமாகவே நடக்கும் வகையில் அந்த செக்ரட்டரியேட் பிஸ்னஸ் ரூல்ஸ் இருந்தது. இப்போது அதையும் மாற்றி இந்த அதிகாரிகள் நியமனத்தில் யாரும் தவறு செய்துவிடக்கூடாது என்பதில் முதல்வர் கவனமாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த மாற்றத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அது ஒரு முக்கியமான சேஞ்சாக நான் பார்க்குறேன். சார் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோங்க சார், தன்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக 60 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. 10 பைசா கிடையாதுன்றாங்க. இன்னொன்று ஏன் கொடுப்பதில்லை என்பதற்கான விளக்கமும் அதில் இருக்கிறது. லிமிட்டட் டெண்டர் என்று ஒரு வகை, ஓப்பன் டெண்டர் ஒரு வகை, லிமிட்டட் டெண்டர் ஒரு வகை. ஓப்பன் டெண்டர்னா என்னென்னா, இந்த மாதிரி 50 லட்ச ரூபாய்க்கு ஒர்க்கு, இந்த 50 லட்ச ரூபாயில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்றது ஓப்பன் டெண்டர், எல்லாரும் வந்து பிட் பண்ணுவாங்க. லிமிட்டட் டெண்டர்னா என்னன்னா, ஒரு 4 கம்பெனி தேர்ந்தெடுத்து இந்த 4 கம்பெனியில் யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொன்னா 4 கம்பெனியுமே ஒரே ஆள் தான் இருக்கும். இதுதான் லிமிட்டட் டெண்டர். உங்களுக்கு ஒதுக்கப்படும் 60 லட்ச ரூபாயிலும் நீங்கள் லிமிட்டட் டெண்டர் மூலமாகத்தான் வேலை வழங்குகிறீர்கள், அது ஊழலுக்கு வழிவகுக்கிறது என்றால் இந்த கவுன்சிலர்ஸ்லாம் பதிலுக்கு எசப்பாட்டு, முதல்வர் அலுவலகம் பெரம்பூரில் கட்டிருக்கீங்களே அது லிமிட்டட் டெண்டர் தானே என்று பதிலுக்கு பேசுகிறார்கள். அது என்னன்னா, எமர்ஜென்சி சூழலில் அந்த லிமிட்டட் டெண்டர் விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மந்திரியோட விழா இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில், ஷாமியானா போடணும். இதுக்கு நீங்கள் ஓப்பன் டெண்டர் விட்டுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் கழிச்சு தான் வருவாங்க. அதனால் அதுக்கு லிமிட்டட் டெண்டர் போடியாப்பா வந்து ஷாமியானா போடு என்று முடிக்கலாம். அதுபோல் இந்த முதல்வர் அலுவலகம் திறப்பதும் ஒரு அவசர வேலை அல்லவா? இன்னொன்று, அதில் ஊழல் 10 பைசா இல்லைன்ட்டு உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் கொடுக்குற ஒர்க்கில் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? அவ்வளோ பேர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அது இதுன்னு போட்டு எல்லாம் துட்டடிச்சாளுங்க தானே நீங்கள், தெரியாது. ஸோ கடைசியாக கல்லா கட்டி விடலாம் என்று இந்த கவுன்சிலர்களின் ஆசையில் கமிஷனர் சமீரனும் துறை அமைச்சர் விஜயும் மண்ணை அள்ளி போட்டு விட்டார்கள். அது சாதாரண மண்ணில் 2 லோடு மண் அள்ளி போட்டாங்க. 2 லோடு மண்ணை போட்டுட்டாங்க. 2 லோடு மண் என்றதும் மண் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்தியையும் பேசி விடுவோம். கடந்த ஆட்சியில் 4782 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆற்று மணல் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. நாம் வந்து அதை 30,000 கோடி ஊழல்னு சொன்னோம். ஆனால் எங்களுடைய அளவீட்டின்படியே 4700 சொச்சம் கோடி ரூபாய்க்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் மணல் அள்ளி இருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் மனுவாகவே தாக்கல் செய்தது. அந்த அமலாக்கத்துறையின் விசாரணையிலிருந்து இந்த அரசை காப்பாற்றுவதற்காக அப்போது டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் மணல் தொடர்பாக இருந்த எஃப்ஐஆர்கள் எதையுமே அமலாக்கத்துறைக்கு கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் கொடுக்காம போனார்.
இது போல மணல் தொடர்பாக இருந்த அனைத்து வழக்குகளும் மூடவும் பட்டன. இப்போது அந்த 4700 சொச்சம் கோடி ரூபாய் மணல் கொள்ளை தொடர்பான ஆவணங்களை எல்லாம் தோண்டி எடுத்து விசாரணைக்கு உத்தரவிட இருப்பதாக நேற்றைய தினமலரில் செய்தி வந்திருந்தது. இதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயம் தான். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பிடபிள்யூடி ஏஇ கையெழுத்து போட வேண்டிய சலானில் கரிகாலனோட ஆட்கள் அமர்ந்து சலானில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாம் இங்கே பிடிச்சி பார்த்தா எல்லாரும் சலான் வச்சிருப்பான். அதில் யார் கையெழுத்து போடுறதுன்னா கரிகாலன் அந்த லோடு பண்ணி ஏற்றினால அவர் தான் ஏஇ கையெழுத்து போடுவார். போட்டு சலானை பிரிண்ட் பண்ணாங்கப்பா. எவ்வளவு துணிச்சல்! எனக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஒரு குரூப் ஏ ஆஃபீஸரோட சிக்னேச்சரை எவனோ ஒருத்தன் எப்படி போட முடியும்? ஃபோர்ஜரி இம்பர்சனேஷன் இல்லையா அது? அவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அதையும் காப்பாற்றினார்கள். ஸோ அதையும் விசாரணைக்கு உட்படுத்த இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. உண்மையிலே நல்ல செய்தி சார். அடுத்து இந்த பைக் டாக்ஸியை ஃபுல்லாக வந்து ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன்குமார்னு ஒருத்தர் பொதுநல மனு தாக்கல் பண்ணார் மதுரை உயர்நீதிமன்றத்தில். அங்கே தமிழ்நாடு அரசு பைக் டாக்ஸி சேவைக்கு வந்து அனுமதி கிடையாது, அரசு முடிவெடுக்கிற வரைக்கும் அதுக்கு தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காங்க சார். இன்று இந்த பைக் டாக்ஸி பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்களாம் அடிக்கடி இந்த பைக் டாக்ஸியை பயன்படுத்துகிறீங்க. அது ரொம்ப சீப்பாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. பல பேருக்கு இது வேலை கிடைக்குது. கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நிறைய பேர் அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காலையில் கூட அப்படி தான் வந்தேன். ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டால் 250 ரூபான்றாங்க. நான் அழகாக 75 ரூபா கொடுத்து போயிட்டு வந்தேன். ஸோ அரசு இதை விரைவாக ஒழுங்குபடுத்தி இந்த இளைஞர்கள் இந்த வேலையில் தொடர்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இது நீங்கள் யாருமே பெரிய அளவு முதலீடும் கிடையாது இல்லையா? ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா போதும், வண்டி நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா போதும், வேறு எதுவும் இல்லை. படிக்கிற பசங்க நிறைய பேர் இதில் பார்ட் டைமாக இந்த வேலையை பார்க்கிறார்கள். ஸோ இது ஒரு எளிய வேலை வாய்ப்பாக இது இளைஞர்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கென்று பிரத்யேகமாக ஓடக்கூடிய பைக்கு வகையும் அதில் இருக்குது. பெண்கள் வந்து எனக்கு விமன் ரைடர்ஸ் வேணும்னா அதையும் தேர்ந்தெடுக்க இங்கே வசதி இருக்கிறது. ஸோ பலருக்கு இது வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சேவையாக இருந்து வருகிறது. இதுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், கேப் ஓட்டுநர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் தான். எல்லாம் ஈஸியாக கம்மி விலையில் போய்ட்றாங்க அப்படின்ட்டு. யாராவது ஒரு சிலர் பாதிக்கத்தான் செய்வார்கள். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் விரைவாக இதுக்கு ஒரு முடிவை அறிவிக்கும். ஏன்னா ரொம்ப ரீசெண்டாலாம் பார்த்தோம், லயோலா காலேஜில் வந்து இந்த வேலைக்காக வந்தவர்கள், அந்த இன்டர்வியூக்கு வந்தவங்களும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு டெம்பரவரியான ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பைக் டாக்ஸி ஓட்ட போனால் ஆட்டோக்காரங்க பிடிச்சி அடிக்கிறது, அதுக்கு தான் முறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சார் இறுதியாக அண்ணன் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு, மாஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காரு சார். அது நம்ம இதில் பேசலைன்னா நம்ம ரசிகர்களே, கீழே இருக்க நம்ம நேயர்களே வந்து கொந்தளிக்கிறாங்க. என்ன அண்ணன் இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காரு, அதை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிடலாம் சார். இடைத்தேர்தலுக்காக நான் கொலை வெறியில் காத்துட்டு இருக்கேன்னு இருக்காரு சார். வசூல் பண்ணுறதுக்கா? சொல்லுப்பா. இல்லை என்ன காரணம் இல்லை, கொலை வெறி எதுக்கு வரும்? அது சாதாரண வெறியில் கொலை வெறியில் காத்துட்டு இருக்காரு அண்ணன். சார் இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளராக நின்று சட்டசபைக்குள்ளே போகிறதுக்கு ஏமா தேர்தல்னு வந்தாலே வசூல் போடுறதானமா உங்களோட வெறி? தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என்னைக்காவது நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா? இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் என்ன வெறி? எப்படியாவது அனைத்து கட்சிகளிலும் பொது வேட்பாளராகி வெற்றி பெறலாம் என்ற நப்பாசை தானே இதுக்கு காரணம். தனியாக ஏற்கனவே இருக்கிற 4 இப்போ 2 இருக்கிற நேரம் கொலை வெறியில் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு குறுக்க போயிடாதீங்க சார், கதை சொல்லி கொண்டுருவாரு. அந்த மாதிரி தான் அதான் நடக்கும். இந்த நேரத்துலன்னு பார்த்து இடைத்தேர்தலுக்கான தடை இன்னும் நீடிக்குது சார். அண்ணா ஆசைப்படுறது எதுவும் கடைசி வரைக்கும் அவருக்கு நிறைவேறாது போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார், கவனித்தீர்களா? ஏன் திரள் நிதி வாங்கிட்டு நான் கார் வாங்கக்கூடாதா? மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்குறோம். மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்குறோம். இப்போ மக்கள்கிட்ட தானே கேட்க முடியும். மிச்சவங்களாம் வாக்கு கேட்குறாங்க, நாங்கள் கொஞ்சம் வலிமையும் கேட்குறோம். இப்போ அடுத்தது வந்து என்ன ஒரு இதன் மூலமாக இண்டிகேட் செய்கிறார் என்றால், வாங்கி அந்த காருக்கு பெட்ரோல் போடுவதற்கும் திரள் நிதி தாருங்கள் வரவுகளே. சார் ஒரு டீ கூட குடிச்சது இல்லை அந்த திரள் நிதியிலன்றார் சார். உருட்டுலாம் தெரியும்பா, கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் 1000 பேட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஜெகதீஷ் பாண்டியன் பேசல, உங்களோட கதை தெரியாது. நீங்களும் அந்த வீடியோ போடுற தம்பிக்கும் இதுதான் வேலை, வசூல் பண்ணி திங்கிறத தவிர உங்களுக்கு வேறு என்ன வேலை? இதுக்காக தான் அந்த கட்சியை நடத்துறீங்க. அந்த நாம் தமிழன்ற கட்சி நடக்கிறதே வசூல் பண்ணி திங்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு? இது வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு லேட்டாக புரியறவன் ஒவ்வொருத்தனா வெறி கொண்டு வெளியேறான் கட்சியை விட்டு. எப்போ பாரு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறது, வசூல் பண்ணி நல்ல சொகுசாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்வது. போய் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது கூட நீ உங்காசை செலவு பண்ணுறியா? பழனி முருகன் கோயிலுக்கு வேலை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? ஒட்டை எடுத்து நிறுவனம். அதான் இந்த முட்டா சார் வீடியோ. வேற என்ன உங்கள் வரலாறு தெரியாது? இப்படியே இயற்கை எண்ணெய் அப்படின்னு பேசுகிறீங்களே, மணல் கொள்ளைக்காரங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு சீமானே? நீங்கள் ஓஞ்சிட்டார். ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கனிமாவோட கொள்ளையர் தெரியுமா வைகுண்டராஜன்? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா சீமானே அதை பற்றிலாம்? இன்னொன்று வேறு மனசு உடஞ்சி பேசியிருக்காரு சார். என்ன? திராவிடத்துக்கு எதிராக அரசியல் பண்ணி எல்லாம் பண்ணான், கடைசியில் நேற்று நேரம் வந்தவங்க அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? மக்கள் நம்பிக்கை பெறணும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போய் ஓட்டு போட்டவனை திட்டுறியே, உனக்குலாம் என்ன அருகதை இருக்குது நான் கேட்குறேன். பைத்தியக்கார பயலுவான்ட்டு ஜனங்களை திட்டுறாரியா? அந்த மக்கள் தான் முதலாளிகள். அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள். நீங்கள் சொன்ன ஆமைக்கறி கதைகளை மக்கள் நம்பாமல் தான் 8%-லிருந்து 4%-ஆக உங்களை குறைத்திருக்கிறார்கள்.
மக்களின் நம்பிக்கையை பெறும் வேலையை செய்யுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தினைக்கும் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருப்பீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. என் தம்பி விஜய் அவனை துணை முதல்வர் ஆக்குவேன்றது, லாரியில் அடிபட்டு செத்து போயிடாதுன்றது, ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நீ சினிமாலேருந்து வரல? நான் கேட்குறேன். 15 வருஷமாக இலங்கையில் வந்து சிங்கள இராணுவத்திற்கு எதிராக போரிட்டு உடம்பில் பல குண்டுகள் எல்லாம் பாய்ந்து ரிட்டையர் ஆன போராளியா நீங்கள்? அவர் அரசியலுக்கு வரேன்னு சினிமா விட்டார், நீங்கள் அரசியலுக்கு வந்து இன்னும் படம் நடிச்சுருக்காரு சார். மேடல் பாட்டு பாடுறது, பிளேபேக் சிங்கர்னு வேற நினைப்பு. கதை தீர்ந்து போச்சு, எப்போ போல கதை தீர்ந்தோ டக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து விட்டுறது. மக்கள் தரவாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி டிசைனாக புழுகுறீங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தன் அவன் பைத்தியக்காரனாகவே இருக்கட்டுமே, மெஜாரிட்டி சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வேறு என்ன வழி? ஜனநாயகத்தில் இங்கே வாழ்ந்து தானே ஆகணும். எதுக்கு இப்போ ஜனங்களை திட்டுறீங்க? பைத்தியக்காரனுங்க என்ன? இன்னும் ஓட்டு சதவீதம் குறைய தான் செய்யும். அப்போ 1.25 கோடி மக்கள் பைத்தியக்காரங்க, நீங்கள் புத்திசாலியா? அந்த மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும்ன்ற அக்கறை இப்போ கூட இல்லை பாருங்களேன் அவருக்கு. பைத்தியக்காரங்களான்னு ஜனங்களை பார்த்துட்டீங்கன்னா ஓட்டு போடுவானாயா? நீங்கள் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராகவே நின்னாலும் தோக்குறீங்க, பார்க்கலாமா? தோல்வி உறுதி. அதான் புதுசாக சொல்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே சார். இல்லைப்பா, நீ பார்த்துருக்கலப்பா, இந்த எலெக்ஷன் சமயத்தில் போய் இந்த வேட்பாளர்கள்லாம் தோசை சுடுவாங்க, கிழவி காலில் விழுவாங்க, துணி துவைச்சு கொடுக்குறது, துணி துவைச்சு கொடுப்பாங்க, பரோட்டா போடுவாங்க, தலித்துகள் குடியிருப்பில் போய் உள்ளே போய் அந்த கிழவிகள்லாம் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? உன்னோட ஒவ்வொரு வாக்கும் எனக்கு முக்கியம்யா. பாரியா இப்படிலாம் வித்த காட்டுறேன் பாரியா, பரோட்டாலாம் போட்டு. அப்படி தான் நீங்கள் வாக்காளர்களை பார்க்கணும். அப்படி பார்க்குறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். அப்படி தான் பார்க்கணும். அதான் ஜனநாயகம். 4.25 வருஷம் தனாவட்டா சுற்றுவாங்க. என்ன ஆகணும் அவனுக்கு அப்படின்னு. அந்த எலெக்ஷன் வந்துருச்சு, கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு வாங்க. நீ இப்போ வந்து திமிரா பைத்தியக்கார பயலுகளான்ட்டு ஓட்டு போட ஜனங்களை திட்டுனா, இன்னும் சொல்ல போனோன்னா உன் பின்னாடி சுற்றுறவன் தான் பைத்தியக்காரன். இவ்வளோ கதையை நீ சொல்கிறத நம்பியும் உன் பின்னாடி இருக்கானா அவனை விட மூளை இல்லாதவன் வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதனால் இவரெல்லாம் நகைச்சுவைக்காக பயன்படுத்திட்டு போக வேண்டியதான். இவரெல்லாம் சீரியஸாக இவர் பேசுவதை எடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் கூட இனி நமக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ஹியூமர் கண்டென்ட்டாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது. இல்லை சார், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஜாதி ஒழிப்புன்னு தான் பேசுகிறீங்க தாவேக அரசு. ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் பெரம்பூரில் நின்னாரு, திருச்சி கிழக்கில் நின்னாரு, வேற தொகுதியே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இவர் மட்டும் ஜாதி பார்க்காம தான் வேட்பாளர் போடுவார். அவர் எங்கே நின்னா என்ன, அவர் ஜெயிச்சிட்டு பேசியா? எப்போ பாரு 16 வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, நோட்டை சொல்லினே இருக்குது அடுத்தவங்களை. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜாதி பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பல முறை பேசியிருக்கான். சாதிகளை, மதங்களை, வர்க்கங்களை, இதர வேறுபாடுகளையும் உடைத்த தேர்தல் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். பல மக்களுக்கு யார் வேட்பாளர்னே தெரியாமல் தாங்க போட்டேன். இன்றைக்கி ஜெயித்திருக்கக்கூடிய பல தாவேகா வேட்பாளர்கள் அதிமுக, திமுக 2 கட்சிகளிடமும் சில பல கோடிகளை வாங்கிவிட்டு பிரச்சாரத்திற்கே வெளியே வராத வேட்பாளர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். கரெக்டா? பலர், நான் சொல்கிறது இந்த டாப் மந்திரியாக இருக்கிறவங்களை விட்டுருங்க, பலர் ஏடிஎம்கே டிஎம்கே 2கிட்டையும் 2 கோடி வாங்கிக்கிட்டு வெளியிலேயே வரல. அப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி ஜோசப் விஜய் அப்படின்னு வருது அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு முன்பு இந்த சர்ச்சை வந்தபோது இவர் தானே அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். என் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது, என் தம்பி ஸ்டார்ன்ட்டு இவர் சொன்னாரா இல்லையா? எச் ராஜா தான் முதலில் இந்த பிரச்சனையை விஜய் அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை வெளியிட்டு மத ரீதியாக விஜய் டார்கெட் செய்கிற வேலையை அந்த மெர்சல் படம் சமயத்தில் என்று நினைக்கிறேன் ஆரம்பிச்சு வச்சார். அப்போ டிஃபெண்ட் பண்ணார்ல, இப்போ ஏன் இந்த உறுத்துது? இன்னொன்று நீங்கள் எந்த மதம்? இல்லை, இவர் மட்டும் இந்த சைமன்ற பேர் தானே சார். அதான் நீ எந்த மதம் கேட்குறேன். திமுக ஆட்சியில் இவர் கைது செய்யப்பட்ட போது நானும் வழக்கறிஞர் பொழிந்திதான் சீமான் வேலூர் சிறையில் கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தோம். அப்போது அடிஷ்னல் பிபியாக இருந்தார் ஜின்னா. அப்போது அதில் செபஸ்டியன் தான் போட்டோம் நாங்கள் பேர். அப்போது இவர் எப்படி ஒரு இரட்டை நாக்கு படைத்தவர் என்பது தெரிகிறதா? நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்? இன்னொன்று, இதை பேசுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது யோசிச்சு பாருங்கள். இப்போ விஜயை மத ரீதியாக அட்டாக் பண்ணுறது, பிஜேபிக்காரனே சும்மா இருக்காங்க. மதத்தையே வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஜேபிக்காரன் சும்மா இருக்கான். உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? அதுலேயும் இந்த ஹச்ராஜா அவர்கள் முன்னாடியாவது பேசிக்கிட்டார் இந்த மாதிரி. இப்போ மக்கள்கிட்ட எது பேசினாலும் எடுபட மாட்டேன்னு அவரே அமைதியாயிட்டார். இதெல்லாம் இந்த மதம் சாதியெல்லாம் கடந்து மக்களை இணைக்க வேண்டிய நீங்களே ஒரு முதலமைச்சரை மத ரீதியாக விமர்சனம் செய்வது என்பது அண்ணன் திரு சீமான் அவர்களின் சிறுமையைத்தான் காட்டுகிறது. வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அண்ணே அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரா வேற தொகுதியில் நிற்கிறான்னு பார்த்துருவோம் சார். எங்கே நின்னாலும் சோழி முடிச்சு விட்ருவாங்க மக்கள். விட்டுருங்க. சரி சார், அரசியல் பல நிகழ்வுகளை பேசலாம். தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார்.